வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் கதைகள். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. மக்கள் எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும், நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்னு அங்கேயே தங்கிட்டாரு. வெள்ளப்பெருக்கும் அதிகமாச்சு. அவரோட வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்துருச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, வீட்டு கூரை மேலே ஏறி உட்காந்துட்டாரு. பிரார்த்தனை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வழியா ஒரு படகு வருது. அந்த படகுக்காரர் இவரை கூப்பிடுறாரு. வா, படகுல ஏறிக்கோ, நாம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு படகுக்காரர் கூப்பிடுறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு வர மறுத்துடுறாரு. படகும் போயிடுச்சு. அப்புறம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்ததாக ஒரு ரெஸ்கியூ டீம் வருது. அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்பவும் இவர் போக மறுத்துடுறாரு. இல்லை, நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு வர மறுத்துடுறாரு. கடைசியில் வெள்ளத்தில் சிக்கி இவர் இறந்தும் போயிடுறாரு. இறந்தவர் நேராக மேலோகத்துக்கு போகிறாரு. மேலோகத்துக்கு போய் கடவுளை பார்த்து கேட்குறாரு. கடவுளே, நான் உங்களை தானே நம்பியிருந்தேன், ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்க, என்னை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு கடவுளை பார்த்து இந்த நபர் கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வரிசையாக படகுகளை அனுப்பிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நீ உனக்கு வந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுட்டே இருந்த அப்படின்ட்டு கடவுள் பதில் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த நபர் சொல்கிறாரு, ஓ அப்படியா கடவுளே, வந்தது நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு கடவுள் பதில் சொல்கிறாரு, முதலும் நானே, முடிவும் நானே, தோன்றலும் நானே, தோற்றுவித்தலும் நானே, முதன்மையானவனும் நானே. இதைத்தான் நம்ம தேவ புலவர் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அகரம் எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையானதா விளங்குதோ, இந்த உலகத்துக்கெல்லாம் முதன்மையானவர் கடவுள். நன்றி.